ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு லர்னிங் எப்படி இன்னைக்கு நிஃப்டி 50 உடைய எக்ஸ்பைரி ஓகேங்களா? நிஃப்டி 50 எக்ஸ்பைரியில எப்படி மூவ்மெண்டம் ஆகுது? அந்த கேண்டல் என்ன செய்ய போகுது? என்ட்ரி லெவல் எங்க? எக்ஸிட் லெவல் எங்க? டோட்டலா பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் அது இல்லாம டோட்டலா ட்ரெண்ட் ஐ டிபெண்ட் என்ட்ரி ஒரு எக்ஸிட் எங்கெங்க இருக்குன்னா லைவ் சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லைவ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஷேர் பண்ணுங்க சார் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? இனிமேல் கண்டென்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லர்னிங் பர்பஸ். ஓகே. டோட்டலா இந்த விஷயங்கள் வரப்போகுது. நிஃப்டி 50 உடைய சார்ட் எடுத்திருக்கேன். நம்ம எல்லா டோட்டலா எரேஸ் பண்ணிடுவோம். எல்லாம் டோட்டல் எரேஸ் பண்ணிட்டேன். டைம் ஃப்ரேம் நான் மாத்திக்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேம்ஸ். 1 டே டைம் ஃப்ரேம்ஸ நான் மாத்திருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட்க்கு அப்புறம் 26,089ல மார்க்கெட் ஆகும்போது டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட் பெரும்பாலும் என்ன செய்யும்? ஒரு கேப் டவுன் உருவாயிட்டதுனால, இப்போ மார்க்கெட் ஒரு பேரிஷா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கேப் டவுன் மூமெண்டம் மார்க்கெட் ஒரு பேரிஷ் ட்ரெண்டாக இருக்கு. அப்போ நீங்க ட்ரேட் எந்த பக்கம் எடுப்பீங்க? கால் சைடு எடுப்பீங்களா? புட் சைடு எடுப்பீங்களா? எக்ஸாக்ட். ரைட். இது புட் சைடுக்கான மூமெண்டம். ஓகே. நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ட்ரெண்ட எந்த பக்கம் ட்ரேட் எடுக்க போறோம்னு. உடனே நம்ம என்ன செய்றோம்? 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திக்கிறோம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்குறோம். டே ஹையோட கேண்டல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். டே ஹையோட கேண்டல் இதுதான். டே ஹையோட கேண்டல் இந்த லெவல். டே லோவோட கேண்டல். நெறைய பேருக்கு புரியல. ஓகே. கான்செப்ட் என்ன விஷயங்கள்ன்றது. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 1 டேல பார்த்தாச்சு. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஹை ஆர் லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த மார்க்கெட் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் கேண்டல் ஆகப்படுது. எங்க க்ளோசிங் வச்சிருக்குன்னா, இந்த கேண்டல பாருங்க. 10:00 30 மினிட்ஸ். ஓகே. டிசம்பர் 1 இன்னைக்கு டேட். டைம் பார்க்கும்போது 10:00 30 மினிட்ஸோட கேண்டல் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கு. இந்த கேண்டல் இதுக்கு கீழ க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த இடத்துல புல்லிஷ் அட்டாக் ஆயிருக்கான். ஆனா, அவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஹை லெவலுக்கு மேல க்ளோசிங்கே வைக்கல. லோவர் லோவா இருக்கான். நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணீங்கன்னா, அங்கிருந்து உங்களுக்கு லோவர் லோ ஃபார்மேஷன் வரும். இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். இத நான் ஜூம் பண்றேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். நான் ஜூம் பண்ணியிருக்கேன். லோவர் லோ ஃபார்மேஷன். அதுவே இந்த பேஸ் லெவல்ல இந்த இந்த கிரீன் டூ இந்த ரெட். இந்த இடத்துல பேஸ் லெவல்ல நீங்க பண்ணுங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். அப்போ இந்த கேண்டல் ஆகப்பட்டது இதுக்கு கீழ க்ளோசிங் வச்சிருக்குன்னா, உங்களுக்கு எந்த பக்கம் ட்ரேட் எடுக்கணும்? புட் சைடுக்கான ட்ரேட் எடுக்கணும். ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் இதனுடைய பேஸ் லெவல் வரையும் வந்திருக்கு. எதனுடைய பேஸ் லெவல்? நேத்தினுடைய மார்க்கெட் முடிஞ்ச லெவல் வரையும் மார்க்கெட் ஆகப்படுது. டவுன்ஃபால் ஆயிருக்கு. கிளியர்? இது நம்ம என்ன செய்றோம்? அப்படியே 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திக்கிறோம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்ட ரிசெட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம மார்க் பண்ண 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன பேட்டர்ன்ஸ் பண்ணிட்டு இருக்கு? ரைட்? பேட்டர்ன்ஸ் பாருங்க. ஈஸியான பேட்டர்ன்ஸ். இது ஒரு எம் பேட்டர்ன். ரைட்? மார்க்கெட் டவுன்ஃபால். ஹைய பிரேக் பண்ணல. திரும்பவும் மார்க்கெட் டவுன்ஃபால். அப்போ என்ட்ரி எங்க? சார் இந்த கேண்டலுக்கு கீழ க்ளோசிங் வச்சிருக்க 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டலோட என்ட்ரி. டைம் பார்க்கும்பொழுது 10:42 மினிட்ஸ் உடைய கேண்டலுடைய ஓகே என்ட்ரி. இப்போ இத வொர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்றத நம்ம என்ன செய்ய போறோம்? பிரீமியம்ல செக் பண்ணுவோம். 10:42 மினிட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே. ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள். ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள். அது எப்படி வொர்க் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஓகே. இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? புட் சைடுக்கான என்ட்ரி லெவல் ட்ரையல் பண்ணியிருக்கோம். புட்டுக்கான என்ட்ரி லெவல்ஸ். ஓகே. இன்னைக்கோட கேண்டல் பார்க்கும்போது 10:00 9:15 உடைய கிரீன் கேண்டல். நான் மார்னிங் ஸ்கேல்ப் பண்ணனுடைய கேண்டல். இங்க பேஸ் லெவல்ல ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அதே லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கால் சைடுக்கான ஒரு புல் ஸ்கேல்பிங் கிடைச்சிருக்கும். எது கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு டோஜி கேண்டல் ஃபார்மேஷன். ஒரு டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. இந்த கேண்டலுடைய மார்க் பண்றேன் பாருங்க. இந்த கேண்டல் டோஜி கேண்டல் ஃபார்மேஷன். ஓகே. டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் என்ன செய்யும்? நான் கொஞ்சம் இத டல் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. மார்க்கிங் இப்ப நல்லா தெரியும். இப்போ டோஜி கேண்டலுக்கு மேல நெக்ஸ்ட் கேண்டல் ஆகப்பட்டது க்ளோசிங் வச்சிருக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கேண்டல் க்ளோசிங்காக ட்ரை பண்ணுது. அப்போ என்ன செய்யும்? மார்க்கெட் டவுன்ஃபால் அகைன் ரீடெஸ்ட் அகைன் டவுன்ஃபால். அப்ப என்ன செய்யும்? ஒரு காலுக்கான ஒரு 2 கேண்டல்ஸ்னுடைய மூவ்மெண்டம் நமக்கு கிடைக்கும். டோஜி கேண்டலுக்கு மேல ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஸ்கேல்பிங். நீங்க பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன பாயிண்ட்டா உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு
30 பாயிண்ட்ஸ். ஜூம் பண்றேன் பாருங்க. 30 பாயிண்ட்ஸ். 30 பாயிண்ட்ஸ் கம்மியா ஸ்கேல்பிங்ல? கிடையாது. ஓகே. ரைட். இங்கிருந்து பேரிஷ் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. பேரிஷ் ட்ரெண்ட் எங்க கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு? டே லோவுடைய 3 மினிட்ஸ் கேண்டல்ல மார்க் பண்ணுங்க. இது டே லோவுடைய 3 மினிட்ஸ் கேண்டல். இது நான் ரெட்டா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. பிரீமியம்ல மார்க் பண்ணியிருக்கேன் சார். 3 மினிட்ஸ் கேண்டல் பிரீமியம்ல மார்க் பண்ணியிருக்கேன். எந்த கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு? இந்த கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு. ஓகே. அப்ப இந்த கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்குன்னா நமக்கு புட் சைடுக்கான பிரீமியம் டைம் அந்த கேண்டலோட டைம் நோட் பண்ணீங்க 9:39 மினிட்ஸோட கேண்டல் 9:39 மினிட்ஸோட கேண்டல் அதே இடத்துல 39 மினிட்ஸோட கேண்டலை இங்க நான் மார்க் பண்றேன் பாருங்க. இதனுடைய ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். இதனுடைய லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எந்த கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு? டெஃபினெட்லா இந்த கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு. இதை நான் டல் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் கர்சரை கொண்டு போறேன் அந்த கேண்டல் ஸ்டிக்கோடது. உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஓகே. நான் சென்டரா மாத்திக்கிறேன். நான் கொஞ்சம் ஓகே. கேமரா அந்த பக்கம் மாத்திக்கிட்டேன். ஓகே. இப்போ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க. டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கு? டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கு? அந்த கேண்டலோட டைம் ஃப்ரேம் 9:39 மினிட்ஸ். அதே 39 மினிட்ஸோட கேண்டல் எங்க வந்திருக்கு? கால் சைடுக்கான பிரீமியம் கீழே விடுறதுக்கான இடம். கீழே கர்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். கர்சரை பாருங்க. 9:39 மினிட்ஸ். அப்போ இதுல பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யும்? இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ன செய்யும்? பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகி கரெக்டா போயிடுச்சா? இல்ல. பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் புல் மொமெண்டம் நீங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் ராலி. இங்க பாருங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ்? நீங்க ஒரே ஒரு ஸ்கேல்பிங்ல பொறுத்தவரையும் ரொம்ப ஆப்போசிட். இங்க பாருங்க. ரீடெஸ்ட்ல இருந்து கேண்டல்ல இருந்து அந்த சிங்கிள் கேண்டல்ல 25 பாயிண்ட்ஸ். நீங்க ஹை எடுத்தீங்கன்னா 37 பாயிண்ட்ஸ். இதுல 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணுங்கன்றேன். பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகும். நீங்க எந்த பேஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்தாலுமே இங்க பாருங்க. புட் சைடுக்கான பிரீமியம்ல நான் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்றேன். அதே ஹை லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்றேன். இது பிரேக் அவுட்டா இல்லையா? அதே மாதிரி கால் சைடுக்கான பிரீமியம்லயும் நான் மார்க் பண்றேன் பாருங்க. இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். கால் சைடுக்கான பிரீமியம் இது லோவர் லோ, இது ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. இப்போ ஹை லெவல்ல இருந்தும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. நான் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ பர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கா? இந்த இடத்துல பிரேக்கப் பண்ணியிருக்கா? அப்போ உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதா இல்லையா? என்ட்ரி கிடைக்குது இல்லையா? ஏன்னா பிரீமியம் அதனுடைய லோ லெவல பிரேக் பண்ணுது. பிரீமியம் அதனுடைய ஹை லெவல பிரேக் பண்ணுது. இண்டெக்ஸும் அதனுடைய லோ லெவல பிரேக் பண்ண பாக்குது. புரியுதுங்களா? பர்ஃபெக்ட் என்ட்ரி. புட் சைடுக்கான என்ட்ரி. பிரீமியம் என்ன பேட்டர்ன் பண்ணிருக்கு? நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா, இதனோட பேட்டர்ன்ஸ் உடைய விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் வீடியோ லாங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா லர்னிங் விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. எப்பவுமே எதனாலும் திருடிக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்க அறிவை யாராலும் திருட முடியாது. இத பாருங்க. பர்ஃபெக்ட் டபிள்யூ பேட்டர்ன். பர்ஃபெக்ட் டபிள்யூ பேட்டர்ன். பிரேக் அவுட் ஏரியா. மார்க்கெட் ட்ரெண்ட். ஓகே. அதேதான் இது பர்ஃபெக்ட் எம் பேட்டர்ன். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இது ஒரு எம் பேட்டர்ன். பிரேக் டவுன், அகைன் ரிட்டர்ஸ், அகைன் டவுன்ஃபால். ஓகே. பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, பிரைஸ் செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரெண்ட் லைனை ஃபார்மேஷன் பண்ணிட்டு, 3 மினிட்ஸ் கேண்டலா முதல்ல பார்க்க வேண்டியது 1 டே கேண்டலுடைய டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 15 மினிட்ஸ் டைம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போறீங்க. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் சென்டர்ல பிரேக் அப் ஆர் பிரேக் டவுன்ல ரீடெஸ்ட் ஏரியால நம்ம என்ட்ரி கொடுக்க போறோம். பர்ஃபெக்ட். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஈஸியான மெத்தட். ஈஸியான மெத்தட். பைசா சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆப்ஷன் ட்ரேடிங் மாரி பைசா சம்பாதிக்கிறது எதுவுமே கிடையாது சார். எதுவுமே கிடையாது. ஆனா ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அந்த நாள் குடுக்கறதுக்கு நெறைய பேர் தயாரா இல்ல. எல்லாம் ஷார்ட்கட் வே. கன்டினியூவா பிரீமியம் விழுந்திருக்கு பாருங்க. கால் சைடுக்கான பிரீமியம். கன்டினியூவா விழுந்திருக்கா? அதுக்கப்புறம் தான் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அதே மாரி கன்டினியூவா மார்க்கெட் பாருங்க. புட் சைடுக்கான பிரீமியம் ஏறியிருக்கு. இத விட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வேணும்? இன்னைக்கோட சார்ட்ஸ் வருது. ஓகே. டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி 2025. ஓகே. இதனுடைய கேண்டல்ஸ்டிக் உடைய மார்க்கெட். இப்படிதான் ட்ரேட வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் பிரீமியம்ல. ஏன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் த பெர்ஃபெக்ட் டைம் ஃப்ரேம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் ஸ்கேல்பிங்கே பண்ண முடியும்.
இத ட்ரை பண்ணி பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. முதல்ல என்ன சொல்றீங்கன்னா, இது நடந்தே தீரும், இது நடந்தே தீரும். இந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நம்பணும். எல்லா விஷயங்களும் இது பண்ணா ஒர்க் அவுட் ஆயிடுமா? இது முடிஞ்சா ஒர்க் அவுட். ஸோ அதனால தான் ரன்னிங் மார்க்கெட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டைம் பார்க்கும்போது 12:00 52 மினிட்ஸ்ல நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவ. 50:50யோட எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகே. நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா ஒர்க் ஆகும். சூப்பரா ஒர்க் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் லர்னிங் பர்ப்பஸ்க்காக நெறைய வீடியோ கொண்டு வந்துட்டு போறேன். நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. நிஃப்டி 50ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ சோ மச். இது ட்ரேடிங் வித் ராஜ்.